வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அம்மா, நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஸ்வேதா சின்ன குழந்தையிலிருந்து என் கூட வளர்ந்தவ. அவளை போய் எப்படிமா நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நாம வேணா பேசாம அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து அவளுக்கு கட்டி வச்சா என்னம்மா? என்னப்பா திடீர்னு இப்படி பேசுற? உன்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லப்பா. உனக்கு நடந்தது எதுவும் தெரியாதுப்பா. நானே சொல்றேன். இன்னைக்கு நாம எல்லாரும் உயிரோட இருக்கோம்னா அதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா? ஸ்வேதாவோட அப்பா, என் அண்ணன். அவர் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் இந்த உலகத்திலேயே நாம இருந்திருக்க மாட்டோம். என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா, நான் காதலிச்சு கல்யாணம் பண்ண உங்க அப்பாவுக்கு 4 குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் காதல் கசந்து போச்சு. என்னை விட்டுட்டு வேற ஒருத்தி கூட அவர் போயிட்டாரு. அந்த நேரத்துல எனக்கு ஆறுதல பக்கத்துல யாருமே இல்லப்பா. தனி ஆளா இவ்ளோ பெரிய உலகத்துல உங்க 4 பேரையும் வளர்த்து ஆளாக்க முடியுங்கிற நம்பிக்கை அப்ப எனக்கு இல்லாம போச்சு. அதனாலதான் தற்கொலை பண்ணிக்கணும்னு நான் ஒரு முடிவெடுத்தேன். ஆனா நான் பெத்த பிள்ளைங்கள இந்த உலகத்துல ஆதரவு இல்லாம தவிக்க விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு வரல. அதனால உங்களையும் என் கூடவே கூட்டிட்டு போகணும்னு நான் முடிவெடுத்தேன். திக்கத்தவனுக்கு தெய்வம் தொன்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா எனக்கு அன்னைக்கு அந்த தெய்வத்து மேல கூட நம்பிக்கை இல்லாம போயிடுச்சுப்பா. அதனாலதான் நான் மரணத்தையே துணையா தேர்ந்தெடுத்தேன். என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம அம்மா இருக்காங்கிற நம்பிக்கையில நிம்மதியா தூங்கிட்டு இருந்த என் பிஞ்சுகளுக்கு நான் என் கையாலேயே நஞ்ச கொடுக்க துணிஞ்சிட்டேன்ப்பா. உங்க 4 பேரையும் கொன்னுட்டு நானும் தற்கொலை செஞ்சுக்கலாங்கிற முடிவெடுத்தேன். ஆமாப்பா, மீனாட்சி. அண்ணா, படிக்காத அன்புள்ள அண்ணனுக்கு ராஜ மீனாட்சி எழுதுவது எனக்கு இந்த உலகத்துல வாழ பிடிக்கல. என்னம்மா இதெல்லாம்?